வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காலியாக உள்ள திருப்பரங்குன்றம், சூலூர் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல். இடைத்தேர்தல் குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடும் என எதிர்பார்ப்பு. மத்திய அரசில் திமுக இடம்பெற்றிருந்த போது தமிழகத்திற்காக எதையுமே செய்யவில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தேர்தல் அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகளை திமுக அளித்துள்ளதாகவும் பேச்சு. எடப்பாடி பழனிசாமியின் ஊழலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் காவலாளி என ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணி வைத்துள்ளதாகவும் விமர்சனம். மணல் கொள்ளையர்களிடம் வசூலிக்கப்பட்ட அபராத தொகை எவ்வளவு என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. துணை போன அதிகாரிகளில் எத்தனை பேர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் வினா. சென்னை பல்லாவரத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி நகைகள் பறிமுதல். வருமான வரித்துறை விசாரணைக்கு பின் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என தேர்தல் அதிகாரிகள் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருப்பரங்குன்றம், சூலூர் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு முக்கிய அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தற்போது காலியாக உள்ள 22 சட்டமன்ற தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளின் வழக்கு நிலுவையில் உள்ளதை காரணம் காட்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. தற்போது திருப்பரங்குன்றத்தில் அதிமுக வேட்பாளர் AK போஸ் வெற்றி பெற்றது செல்லாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சூலூரில் வெற்றி பெற்ற அதிமுக MLA கனகராஜ் மாரடைப்பால் மரணமடைந்ததால் அந்த தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலாளர் அறிவித்தார். எனவே காலியாக உள்ள திருப்பரங்குன்றத்திலும் சூலூரிலும் உடனே இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆகவே இந்த 2 தொகுதிகளுக்கும் உடனடியாக தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசில் திமுக இடம்பெற்றிருந்த போது தமிழகத்திற்காக எதையுமே செய்யவில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி என குறிப்பிட்டார். மத்திய அரசில் திமுக இடம்பெற்றிருந்த போது தமிழகத்திற்காக எதையுமே செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். திமுக தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளின் வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்வதாக குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக எவ்வாறு வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்ய முடியும் என கேள்வி எழுப்பினார். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வாக்குறுதிகள் அனைத்துமே பொய்யானவை என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியின் ஊழலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் காவலாளி என திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில்குமார், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மணி ஆகியோரை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். வடசல்பட்டு என்னுமிடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுகவை பாஜக மிரட்டி கூட்டணி வைத்துள்ளதாக தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியின் ஊழலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் காவலாளி என்றும் அதனால் பிரதமரை சவுக்கிதார் எனத்தான் கூப்பிட வேண்டும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். மத்தியில ஆட்சி மாற்றத்திற்காக நடைபெறுகிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தீவிரம் அந்த அடிப்படையில் வருகிறது. ஆனால் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் என்பது இடையிலே வந்து சேர்ந்திருக்கிறது. சவுக்கிதார்னா காவலாளி. நான் ஏத்துக்கிறேன், காவலாளி தான். யாருக்கு காவலாளி? எடப்பாடிக்கு காவலாளி. எடப்பாடியுடைய ஊழல்களுக்கு காவலாளி. இந்த ஊழல் மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிற காவலாளி தான் சவுக்கிதார் மோடி. லோக்பால் அமைப்பின் முதல் தலைவராக நீதிபதி பினாக்கி சந்திரகோஷுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரதமர், மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அதிகாரம் கொண்ட அமைப்பு லோக்பால் ஆகும்.
இந்த அமைப்புக்கு தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி பினாக்கி சந்திரகோஷையும், உறுப்பினர்களாக நீதிபதிகள் திலீப் போச்சலே, பிரதீப் குமார் மோகந்தி, அபிலாஷ குமாரி, அஜய் குமார் திரிபாதி மற்றும் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியான அர்ச்சனா ராமசுந்தரம், தினேஷ்குமார் ஜெயின், மகேந்தர் சிங், இந்திரஜித் பிரசாத் கௌதம் ஆகியோரையும் பிரதமர் தலைமையிலான தேர்வுக்குழு நியமித்தது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லோக்பால் அமைப்பின் முதல் தலைவராக நீதிபதி பினாக்கி சந்திரகோஷ் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவான்மியூரில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகம், புதுவையில் ஒரே கட்டமாக மக்களவை மற்றும் காலியாக உள்ள 18 சட்டப்பேரவைகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தல்களில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை மாவட்ட தேர்தல் ஆணையம் சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சென்னை திருவான்மியூரில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. பேரணியை சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரகாஷ் துவக்கி வைத்தார். இந்த ஸ்வீப் ப்ரோக்ராம்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 18 வயது பூர்த்தி அடைந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் முதல்ல அவங்கள போலிங் பூத்துக்கு வரவழைச்சு இந்த ஜனநாயக கடமையை செய்யறதுக்கு உண்டான ஒரு என்கரேஜிங்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் இந்த ஸ்வீப் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். ஹாட் ஏர் பலூன்ஸு, இந்த மாதிரியான பைக் ராலிஸு, மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு கூட நம்ம ராயபுரம் டு பீச் வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் ஒரு பேரணி மாதிரி போய் ஒரு மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு அல்லது அதை வச்சு பொதுவான ஒரு விழிப்புணர்வு மாதிரி கூட இன்னைக்கு பண்றோம். பள்ளி கல்லூரி அளவில் போய் இது மாதிரியான வாக்களிப்பதனுடைய அவசியத்தை தெளிவாக சொல்லியிருக்கோம். கடந்த வாரம் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஏரியாவில் நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாம் இந்த முக்கியமான ஒரு கடமையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு அவங்களுக்கு உண்டான அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இதெல்லாம் தொடர்ந்து உங்களை மாதிரி மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா எல்லாரும் திரும்ப இதை சொல்லிகிட்டே இருந்தால் அதிகமான எண்ணிக்கையிலான சதவீதத்தை நம்ம வாக்குப்பதிவில் அச்சீவ் பண்ண முடியும். அது ஜனநாயகத்துக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி. பேரணியை தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரகாஷ் பாராசூட்டில் பறந்தபடி தேர்தல் விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்களை பறக்கவிட்டு தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதேபோல் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். மதசார்பின்மையை பாதுகாக்க பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரக்கூடாது என மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் நினைவு நாளை முன்னிட்டு நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலோடு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என தெரிவித்தார். ஒரு மதசார்பற்ற டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு மதசார்பற்ற அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலே இந்திய நாடு உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மத்தியிலே ஆட்சி இருக்கிற நரேந்திர மோடி இந்தியாவுடைய பாரம்பரியத்தையும் பகத்சிங் போன்றிருக்கிற அந்த மா வீரர்களுடைய தியாகத்தையும் கொச்சைப்படுத்துகிற முறையில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய காலடிகளிலே இந்தியாவுடைய இறையாண்மையை சரணாகதி அடைய வைப்பது மட்டுமல்லாமல் உருவாக்கப்பட்ட மதச்சார்பின்மைக்கு இன்றைக்கு சவால் விடுகிற முறையில் இந்த நாட்டிலே ஒரு மதவெறி அரசாங்கத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னை பல்லாவரத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கம், வெள்ளி நகைகளை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் விதிமுறைகளின்படி 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய கணக்கு இல்லாமல் எடுத்து செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே சென்னையை அடுத்துள்ள பல்லாவரம் திருநீர்மலை சாலையில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த லாரியை மடக்கி சோதனை செய்தபோது 8,73,00,000 ரூபாய் மதிப்புடைய தங்கம், வைரம், வெள்ளி நகைகள் இருப்பது தெரியவந்தது. அந்த நகைகள் அனைத்தும் குரோம்பேட்டையில் உள்ள பிரபல லலிதா ஜுவல்லரி நகை கடைக்கு சொந்தமான நகைகள் என்பது தெரியவந்தது.
நகைகளின் மதிப்பு பல கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்பதால் வருமான வரித்துறை விசாரணைக்கு பிறகே நகைகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் சீல் வைக்கப்பட்டு ஆலந்தூர் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன. மணல் கொள்ளையர்களிடமிருந்து 10 ஆண்டுகளில் பெறப்பட்ட அபராத தொகை எவ்வளவு என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. திண்டுக்கல்லில் சவுடு மண் குவாரிக்கு தடை கோரி சமூக ஆர்வலர் கண்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சட்டவிரோத மணல் கொள்ளையர்களிடமிருந்து கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு தொகை அபராதமாக பெறப்பட்டது என அரசுக்கு கேள்வி எழுப்பினர். மணல் எடுக்கவும் கல் உடைக்கவும் தடை விதிக்கப்பட்ட இடங்களின் பட்டியலை தாக்கல் செய்யவும் அவர்கள் உத்தரவிட்டனர். மணல் கொள்ளைக்கு துணை போன அதிகாரிகள் எத்தனை பேர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று பதிலளிக்கவும் தமிழக அரசுக்கு அவர்கள் உத்தரவிட்டனர். பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பது சீட்டுக்காகவும் ஓட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சேலம் உடையாப்பட்டி பகுதியில் கள்ளக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணிக்கு ஆதரவாக உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்த பாமகவும் தேமுதிகவும் சீட்டுக்காகவும் ஓட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் மட்டுமே தற்போது அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக விமர்சனம் செய்தார். கடந்த 4 வருஷமா பிரதமர் மோடி அவர்கள் நம்மளை வச்சு செஞ்சிருக்காரு. நம்ம அவரை வச்சு செய்யணுமா வேணாமா? வச்சு செய்வீங்களா மாட்டீங்களா? அவரை வீட்டுக்கு அனுப்பணும்னா அனுப்புவீங்களா? ஒரு தேர்தலில் ஹீரோன்னு ஒன்று இருக்கும்போது வில்லன் ஒன்று இருப்பான்ல. இந்தியாவோட வில்லன் யாரு? ஒரு வில்லன் இருக்கும் போது அந்த வில்லன் கூட 2 கைத்தடி இருப்பாங்கல்ல. அந்த 2 கைத்தடி யாருங்க? தமிழகத்தில் திமுக தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் ராகுல் காந்தி பிரதமராகும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் காங்கிரஸ் பிரச்சார குழு தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். நிச்சயம் தமிழ்நாட்டிலே 39 தொகுதியிலேயும் இந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். அதன் மூலம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. தலைவர் ராகுல் காந்தி தேசத்தினுடைய பிரதமராக வருவார். அதுபோல போட்டியிடுகிற சட்டமன்ற தொகுதிகளிலேயும் இந்த கூட்டணி அதனுடைய சார்பிலே போட்டியிடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும். அதன் மூலம் மாநிலத்திலேயும் மாற்றம் மத்தியிலேயும் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாற்று படத்திற்கு தான் பாட்டு எழுதவில்லை என கவிஞர் ஜாவேத் அக்தர் தெரிவித்துள்ளார். PM நரேந்திர மோடி எனும் பெயரிலான வாழ்க்கை வரலாற்று படத்தை சந்தீப் சிங், ஆனந்த் பண்டிட், சுரேஷ் ஓப்ராய் ஆகியோர் இணைந்து தயாரித்துள்ளனர். விவேக் ஓப்ராய் பிரதமர் நரேந்திர மோடியாக நடித்துள்ள இந்த படம் ஏப்ரல் 12ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இந்த படத்தின் போஸ்டரில் பாடல்கள் எழுதியவர் ஜாவேத் அக்தர் என குறிப்பிட்டுள்ளது. இதனை கண்ட ஜாவேத் அக்தர் அதிர்ச்சி அடைந்தார். அந்த படத்திற்கு தான் எந்த பாடலையும் எழுதவில்லை என்றும் போஸ்டரில் தனது பெயர் இடம்பெற்றிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் ஜாவேத் அக்தர் ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். அந்நிய செலாவணி விதிமீறல் வழக்கில் விஜய் மல்யாவிடம் சொத்துக்களை முடக்க டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கிவிட்டு திருப்பி செலுத்தாத தொழில் அதிபர் விஜய் மல்யா லண்டனுக்கு தப்பிச் சென்றார். அவரை விசாரணைக்காக நாடு கடத்தலாம் என லண்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் விஜய் மல்யா மீதான அந்நிய செலாவணி விதிமீறல் வழக்கு டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விஜய் மல்யாவுக்கு சொந்தமான பெங்களூருவில் உள்ள சொத்துக்களை முடக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் விஜய் மல்யாவுக்கு ஏற்கனவே ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் 40 மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியிட்டுள்ள நிலையில் அதில் சத்ருகன் சின்ஹாவுக்கு இடமளிக்கப்படவில்லை. பீகாரில் பாஜக, ஐக்கிய ஜனதா தள கட்சி கூட்டணி அமைத்துள்ளது. பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் தலா 17 இடங்களிலும், லோக் ஜனசக்தி 6 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. இதனிடையில் 40 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை இன்று பாட்னாவில் பீகார் மாநில பொறுப்பாளரான பூபேந்திர யாதவ் வெளியிட்டார். அதில் பாட்னா சாஹிப் தொகுதியில் தற்போதைய எம்பியான சத்ருகன் சின்ஹாவுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அவருக்கு பதில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார்.
ஏற்கனவே மூத்த தலைவர்களான அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோர் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் தற்போது சத்ருகன் சின்ஹாவும் ஓரங்கட்டப்பட்டுள்ளார். அண்மை காலமாக பாஜகவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் எதிராக கருத்துக்களை தெரிவித்ததே சத்ருகன் சின்ஹாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாததற்கு காரணம் என கூறப்படுகிறது. இதனிடையே மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பெகுசராய் தொகுதியிலும், ராதா மோகன் சிங் கிழக்கு சம்ரான் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு தமிழகத்தில் 9 தொகுதிகளும், புதுச்சேரி என மொத்தம் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிவித்துவிட்டன. ஆனால் கூட்டணியில் உள்ள தேசிய கட்சியான காங்கிரஸ் மட்டுமே வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடாமல் இருந்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் நேற்று இரவு வேட்பாளர்கள் 9 பேரின் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டது. தேனி தொகுதியில் EVKS இளங்கோவன் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாருடன் அவர் பலப்பரட்சி நடத்துகிறார். தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் திருச்சி தொகுதியில் போட்டியிடுகிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தேமுதிகவின் இளங்கோவனை எதிர்கொள்கிறார். கன்னியாகுமரி தொகுதியில் வேட்பாளர் தேர்வில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் நாங்குநேரி தொகுதி MLA-வான H வசந்தகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் கடந்த முறை மக்களவைத் தேர்தலை போன்றே இந்த முறையும் பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்கொள்கிறார். திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜெயக்குமார் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேணுகோபாலை எதிர்த்து களம் காண்கிறார். இதேபோல் கிருஷ்ணகிரி தொகுதி வேட்பாளராக களமிறங்கும் செல்வகுமார் அதிமுக வேட்பாளர் KP முனுசாமியை எதிர்கொள்கிறார். ஆரணி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள விஷ்ணு பிரசாத் அதிமுக வேட்பாளர் செஞ்சி ஏழுமலையை எதிர்த்து போட்டியிடுகிறார். கரூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ஜோதிமணி அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் அதிமுக சார்பில் போட்டியிடும் தம்பிதுரைக்கு எதிராக களமிறங்குகிறார். மாணிக்கம் தாகூர் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தேமுதிகவின் அழகர்சாமியை எதிர்கொள்கிறார். புதுச்சேரியில் வைத்தியலிங்கம் போட்டியிடுவார் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. அவர் NR காங்கிரசின் நாராயணசாமியை எதிர்த்து போட்டியிடுகிறார். சிவகங்கை தொகுதி வேட்பாளர் யார் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. பொதுத்துறை நிறுவன பங்குகளை விற்பதன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை தாண்டி 85,000 கோடி ரூபாய் திரட்டப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்பதன் மூலம் 2018-2019 நிதியாண்டில் 80,000 கோடி ரூபாய் நிதி திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தார். இலக்கையும் தாண்டி 85,000 கோடி ரூபாய்க்கு பங்கு விற்பனை நடைபெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த நிதியாண்டில் பங்கு விற்பனை மூலம் 90,000 கோடி ரூபாய் திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்திற்கு பயனாளிகளின் பெயர் சேர்ப்பதை நிறுத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளாக செலுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தை பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார். மக்களவைத் தேர்தலையொட்டி நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளதால் அந்த திட்டத்தில் புதியதாக பயனாளிகளை சேர்ப்பதை நிறுத்தி வைக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே பெயர் சேர்க்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிதியை அளிப்பதில் எந்தவித சிக்கலும் இல்லை என மத்திய நிதி அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்தனர். மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் பாஜகவினர் காவலாளிகளாக பணிபுரிவார்கள் என பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேலைவாய்ப்பின்மை, வறுமை, விவசாயிகளின் அவல நிலை ஆகியவை தொடர்பான அறிக்கைகளை மக்களின் பார்வையிலிருந்து பாஜக அரசு மறைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். ரஃபேல் போர் விமான ஒப்பந்தங்கள் திருத்தப்பட்டது குறித்து பாஜக கவலைப்படவில்லை என்றும், மக்களிடம் வாக்கு பெறுவதை மட்டுமே பாஜகவினர் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும், அத்தகைய கட்சிகளை சேர்ந்தவர்கள் நாட்டின் காவலர்களாக இருப்பது அவசியமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பாஜக தலைவர்கள் அனைவரும் முண்டியடித்துக் கொண்டு நானும் நாட்டின் காவலர் என்று கூறி வருவதாகவும், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் போன்ற ஒரு சிலர் மிகுந்த குழப்பத்தில் உள்ளதாகவும் மாயாவதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர்கள் மக்கள் பணியிலேயே இருந்து விடலாமா அல்லது காவலாளியாக மாறிவிடலாமா என்று சிந்தித்து வருவதாகவும் அவர் விமர்சித்தார். அதிமுகவை அழிக்க நினைப்பவர்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என அமைச்சர் காமராஜ் ஆவேசமாக உரையாற்றினார்.
அதிமுக கூட்டணி சார்பாக தஞ்சாவூர் தமிழ் மாநில காங்கிரஸ் நாடாளுமன்ற வேட்பாளர் நடராஜன் அறிமுக கூட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது. இதில் பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், மாநிலங்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். அப்போது பேசிய அமைச்சர் காமராஜ், அதிமுகவை அழிக்க வேண்டும், இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்று கூறியவர்களை அரசியலிலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் என ஆவேசமாக உரையாற்றினார். தமிழகத்தில் இருந்து கருத்து சுதந்திரம் உள்ளதா என்பதை ஆராய்ச்சி மாணவி சோபியாவிடம் தமிழிசை கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் என கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி திரேஸ்புரத்தில் மீனவர்களிடம் வாக்கு கேட்ட திமுக வேட்பாளர் கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசிய போது இவ்வாறு தெரிவித்தார். இது என்னுடைய கருத்து சுதந்திரத்தை பத்தி நான் பேசல. நான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் பின்னணியிலே பேசுகிறேன். உண்மையாக கருத்து சுதந்திரத்தை பத்தி கேட்கணும்னா மாணவி சோஃபியா இந்த கருத்து சுதந்திரம் அது எப்படி பறிக்கப்பட்டது அப்படின்னு தமிழிசை கிட்ட கேட்க சொல்லுங்க, இல்லைன்னா சோஃபியா கிட்ட கேட்க சொல்லுங்க. கருத்து சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா?